ஹலோ கைஸ், ஸோ வெல்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஎஸ்டி லாகினில் டிஎஸ்சியில் சப்போஸ் லிங்க் ஆகலைன்னா, எரர் காமிச்சதுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுன்றது இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வந்ததுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ரெஜிஸ்டர்/அப்டேட் ஜிஎஸ்டி அந்த இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா, ஸோ உங்களோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சனோட நேம் காட்டும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணாலும் யூ ஹவ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் வருது. ஸோ இங்கே அப்டேட்டுன்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் இங்கே க்ரியேட்டுன்னு காட்டும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போயிடுங்க. டிஎஸ்சியில் ஒரு எரர் வருது. ஸோ அந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். கீழே வந்தேன்னா யூட்டிலிட்டின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா, ஸோ நீங்கள் விண்டோஸ், லினக்ஸ் அண்டு மேக்குக்கு ஏற்ற மாதிரி யூட்டிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் அதில் வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அதை கொடுங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இதில் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த எரரை ரெக்டிஃபை பண்ணுறது நான் 2 ஸ்டெப் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து இப்போது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுதான் வந்தேன்னா ஜிஎஸ்டிஎன் சைனர். இதுக்கு முன்னாடி வந்தேன்னா இஎம் சைனர் அண்ட் ஜிஎஸ்டி சைனர் இருக்கும். இப்போ இது ஒரே ஒரு சிங்கிள் இதுவும் இன்ஸ்டால் ஆனால் போதும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவசி சைட் செட்டிங்ஸ், அந்த சைட் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. ஸோ சைட் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே கீழே போனீங்கன்னா அலோவ் டு யூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இது கொடுத்துருங்க. இந்த போர்ட் வந்ததுன்னா நீங்கள் பார்த்து டைப் பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், எடுத்து நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்துட்டு உங்கள் சர்ச்சில் கமாண்ட் ப்ராம்ப்ட் நீங்கள் எந்த இதுவை டைப் பண்ணுங்கள். ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் வந்து என்னென்னா நான் கீழே உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதில் இருக்கிற அப்படியே எடுத்து நீங்கள் மோஸ்ட்லி காப்பி பேஸ்ட் பர்ஃபெக்டாக பண்ணிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த இது ஃபுல்லாக வந்து என்னென்னா டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாக்ட் இந்த ஃப்ரேஸை டைப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் என்டர் கொடுத்துங்க. ஸோ என்டர் கொடுத்ததுக்கப்புறம் மினிமைஸ் பண்ணிவிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அதில் வந்து என்னென்னா சேம் இந்த ஹெச்டிடிபி அந்த இது இருக்குங்களா, ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் போட்டு நீங்கள் வந்து என்னென்னா சர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கீழே வந்து என்னென்னா அட்வான்ஸ்டு கொடுங்க. அந்த அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து என்னென்னா ப்ராக்ஸி அலோன் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் அதை கொடுத்ததுக்கப்புறமா வந்து என்னென்னா அது கிளியராக சான்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு வந்தேன்னா இந்த டிஎஸ்சி நீங்கள் அப்டேட்டோ இல்லை வந்து என்னென்னா ஃபைலிங் அப்போ வந்து என்னென்னா கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து எக்ஸாக்டாக அந்த ஜிஎஸ்டிஎன் சைனர் ஓப்பன் ஆகும். சப்போஸ் ஸ்டில் ஃபெயில் டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு வந்துச்சா இது வந்து ஓல்டு மெத்தட். ஸோ இதில் வந்து என்னென்னா சான்சஸ் வந்து 50-50 தான். சப்போஸ் இதில் ஸ்டில் உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ப்ராப்ளம் சரியாகலைன்னா செகண்ட் மெத்தட், இந்த மெத்தடில் கன்ஃபார்மாக வந்தேன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். மெத்தடில் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் இந்த ஆரோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஎஸ்சி ஐக்கான் இருக்கும். நீங்கள் அது கொடுத்ததுக்கப்புறம் டிஎஸ்சி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதில் வந்து என்னென்னா அப்டேட் கொடுங்க. சப்போஸ் அப்டேட்டட் வெர்ஷனில் தான் இருக்கிறீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் இன் கரண்ட் வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னென்னா கான்ஃபிகர் ஜாவா நீங்கள் அது வந்து என்னென்னா உங்கள் சர்ச்சில் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாவா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ஜென்ரல் அப்டேட் ஜாவா அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். நீங்கள் எனேபிள் ஜாவா கண்டென்ட் ஃபார் ப்ரௌசர் அண்ட் வெப் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அண்ட் தென் வந்து என்னென்னா செக்யூரிட்டி லெவல் ஹை. அதுக்கப்புறம் கீழே வந்து எடிட் சைட் லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்பில் ஆடுன்னு இருக்கும். நீங்கள் அந்த ஆட் கொடுங்க. ஸோ இதுவும் வந்து என்னென்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஆட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் லெட்டரை காப்பி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட் கொடுத்துங்க. செகண்ட் திங் செகண்ட் ப்ரோட்டோகால் நீங்கள் அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாலுமே பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் நாலு சைட்டோட இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன
செகண்ட் திங் அட்வான்ஸ்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் இங்கே என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ நீங்கள் அதை வந்து என்னென்னா அப்படியே வந்து என்னென்னா உங்களோட இதுவில் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஃபெக்டாக வந்து என்னென்னா யூஸ் ஆகும். இது இப்போ வந்து என்னென்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பிஎஸ்என் சைனர். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து என்னென்னா நீங்கள் ஃபைல் பண்ணுறதுனா நீங்கள் இப்போ ஃபைலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட்